வசனம். தேவன் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு செய்யப் போகிறவைகளை தம்மையல்லாமல் வேறொருவர் கண்ணால் கண்டதுமில்லை, செவியால் கேட்டதுமில்லை என்று ஆதிமுதல் ஒருவரும் கேட்டதில்லை, செவிசாய்த்ததுமில்லை. வசனத்தின் விளக்கம். இந்த வசனம் நமக்கு 3 முக்கியமான உண்மைகளைச் சொல்லுகிறது. 1. மனித அறிவுக்கு எட்டாதது. கடவுள் நமக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்கள் நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்குப் பெரியவை. நம் கண்கள் கண்டிராத, காதுகள் கேட்டிராத காரியங்களை அவர் செய்வார். 2. காத்திருப்பின் பலன். இந்த வாக்குறுதி தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு மட்டுமே உரியது. அதாவது, அவசரப்படாமல் கடவுளுடைய நேரத்திற்காக பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பவர்களுக்கு அவர் ஆச்சரியமானவற்றைச் செய்வார். 3. ஒப்பற்ற கடவுள். தன் மக்களுக்காக இறங்கி வந்து கிரியை செய்கிற தேவன் நம்முடையவர் மட்டுமே என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. புதிய ஏற்பாட்டிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் இதே கருத்தை 1 கொரிந்தியர் 2:9 வழி மொழிந்துள்ளார். சுருக்கமாகச் சொன்னால், உங்கள் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் மிகச்சிறந்த பலனைத் தர கடவுள் காத்திருக்கிறார்.